ஓம் முருகா போற்றி! ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பன் முருகன் உனக்கு எழுதித் தருகின்றேன். இதைக் கேட்கும்பொழுதே நிச்சயமாக என் குழந்தை நீ கண்ணீர் விடுவாய். ஒரு முறையாவது என்னவென்று கேட்பாயா? உன் அப்பன் அப்படி எந்த விஷயத்தை சொல்லி நம்மை அழ வைக்கப் போகிறாய் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வருவாயா? என்னதான் நடக்கிறது நம் வாழ்க்கையில் என்று இப்பொழுது உனக்கு இருக்கின்ற மன வலிமையினால் எதுவுமே நமக்கு இல்லை என்று நீ கலங்கி நின்றிருந்தாலும், உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டு தான் இருக்கின்றேன். உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையை நான் எப்பொழுதுமே அமைதியாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவாக்கி கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி, இப்பொழுது சில நாட்களாக உன்னை சுற்றி இருக்கின்ற சில உறவுகளையும், சில மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயங்களையும் பார்க்கும் பொழுது, உன் அப்பனுக்கு மிகுந்த மன உளைச்சலை அது கொடுத்து விட்டது. உன்னால் சில நாட்களுக்கு முன்பாக மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் அடைந்தவர்கள், உன்னால் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய வெற்றிகளை எல்லாம் அடைந்தவர்கள். அன்று இவர்களுக்கு நீ உதவி செய்யவில்லை என்றால், இவர்களின் வாழ்க்கை என்னவாக இருந்திருக்குமோ என்று நம்மால் நிச்சயமாக நினைத்துக் கூட பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு கஷ்டத்திலும், துன்பத்திலும் இருந்த இவர்களுக்கு எல்லாவற்றையுமே நீ நல்லபடியாக மாற்றிக் கொடுத்த ஆபத்திலிருந்து இவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் நீ நிச்சயமாக செய்து கொடுத்தாய் என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட நேரங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்லி இருக்கும் இந்த நேரம். இப்பொழுது நடக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களினால், நடக்கக்கூடிய இது போன்ற காரியங்களினால் என்ன நடக்கிறதோ அது எல்லாமே சரியாகவே இந்த வாழ்க்கை நடத்தியிருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கும். என் குழந்தையே, மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று சிலர் நன்மைகளை செய்கிறார்கள். அதே நேரம் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களும் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். யாருக்கும் எந்த வகை எந்த கெடுதலையும் நினைக்கவும் மாட்டார்கள். மற்றவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்றால் என்னவென்று இவர்கள் செவிகொடுத்து கேட்டு அவர்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். இதுபோன்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள், ஒவ்வொரு விதமான சிந்தனைகள், ஒவ்வொரு விதமான மனநிலைகள் என்று இருக்கும் நேரம், என் குழந்தை, இந்த அப்பன் முருகன் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற பல விஷயங்களை நீ கொஞ்சமாவது தெரிந்து கொள். துரோகம் உன்னை வீழ்த்திய பொழுது, உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதன் உன்னை காயப்படுத்திய பொழுது, அந்த இடத்தில் உனக்கு ஆதரவாக நின்றது உன் அப்பன் முருகன் நான் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது எல்லாவற்றையும் தேடி தேடி நாம் உணரும் இந்த காலம், நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை இது உருவாக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து வாழத் தொடங்க வேண்டும். ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன் அப்பன் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. உன் அப்பன் தெய்வம் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை எல்லாம் உணர்ந்து நான் எந்நாளும் உன்னை அரவணைக்க நினைக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் உனக்கு ஏற்படுத்திய சோதனைகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. காலம் எல்லாவற்றிற்குமே பதிலை கொடுக்கும் என்பதை நீ நம்புவாயானால் இனி நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. உன் அப்பன் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன். சுற்றி வருகின்ற தீமைகளிலிருந்தும், சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்கும் ஒவ்வொரு வழிகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அல்லவா? நம்மை சுற்றி வரக்கூடிய தீமைகளை எல்லாம் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதை எண்ணி எதையோ தாண்டி நாம் பல வகைகளிலும் பல சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்து விட்டோம். நாம் வேண்டுமென்றே இவர்கள் காயப்படுத்தும் பொழுதெல்லாம் நமக்கு யார் இருக்கிறார்கள், நமக்கென்று யாரும் இல்லை என்ற எண்ணம் தோன்றும். அதே நேரம் சில உறவுகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்மை வேதனைப்படுத்தும் போதும், நம்மை சோதனைக்கு ஆளாக்கும் பொழுதும், வேண்டுமென்றே நமக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது அது எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை மேலும் மேலும் துன்பத்திற்கு ஆளாக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே தெரிந்து இந்த அப்பாவுடன் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம். இதையெல்லாம் என் குழந்தை சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அப்பன் முருகன் இருக்கும் இடத்தில் நிச்சயமாக உனக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதை மறக்காதே. ஆனால் உன்னுடைய கண்ணீரும் கவலையும் இந்த அப்பா
மனதை கலங்கடிக்கிறது. உடனிருந்து கொண்டே உனக்கு இந்த மனிதர்கள் செய்கின்ற துரோகங்களை எல்லாம் இந்த அப்பன் முருகன் மனதிற்குள்ளும் வேதனைகளை உருவாக்குகிறது. எந்த இடத்திலும் என் குழந்தை மனமுடைந்து நிற்கக்கூடாது என்பதுதானே அப்பாவின் எண்ணம். ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு நொடி பொழுதிலும் கூட உன்னை தேடி வந்து உனக்கு காயங்களை கொடுத்ததைப் பற்றி யோசிக்கவில்லை. உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததைப் பற்றி இவர்கள் நினைக்கவே இல்லை. இனி எது நடந்தாலும், எது வென்றாலும், என்ன வென்றாலும் நான் இருக்கும் இந்த காலங்கள், இந்த அப்பாவின் அருள் ஆசிகளோடு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன் அப்பன் இருக்கும் இடம் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உனக்கு எப்பொழுதுமே காண்பித்துக் கொண்டிருக்கும் என் குழந்தையே. உன் மன அழுத்தத்தில் இருக்கிறது என்றாலும் அந்த மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய வலிமையை நான் உனக்கு தந்திருக்கின்றேன். இப்படியே இருந்துவிட முடியுமா? வாழ்க்கை இப்படியே முடித்துவிட முடியுமா? நிச்சயமாக அடுத்தது என்னவென்று யோசிக்கும்படி உனக்கான மன வலிமையை நான் தந்திருக்கின்றேன். உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் நான் எப்பொழுதும் உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டு தான் இருக்கின்றேன். இதையெல்லாம் தாண்டி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து நீ எப்பொழுதும் மனநிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் இருக்க கற்றுக்கொண்டாயானால் அது போதும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுத்த வேதனையெல்லாம் மறந்து இனி உனக்கென நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ உன்னிப்பாக கவனித்துப் பார். இவை உனக்கு எல்லா இடத்திலும் சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த இடத்தில் எந்த நிலைமையும் என் குழந்தை நான் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கானது எல்லாமும் உன்னை தொடரும். உனக்கானது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்த ஆச்சரியப்படுத்தும். அப்பா இருந்து உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் உடனிருந்து உனக்கு இதையெல்லாம் உருவாக்கி தருவேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. யாருக்கும் உன் வாழ்க்கையின் மீது அக்கறை இல்லை. நீ கண்ணீர் வடித்தால் கூட ஏன் என்று அந்த கண்ணீரை துடைக்க யாருமில்லை என்று தானே என் குழந்தை நீ வருத்தம் கொண்டிருக்கிறாய். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை இன்னமும் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. எல்லாவற்றையும் கடந்து இன்னமும் சில விஷயங்களை நாம் இந்த வாழ்க்கையில் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நாளுக்கு நாள் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கிறதே தவிர எந்த பிரச்சனைகளும் தீர்வுகளை தந்த பாடு இல்லை என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்துகிறாய் அல்லவா? இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம்தான் உன் அப்பா உன்னோடு இருக்கும்போது இதையெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்வாய். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை நீ நிச்சயமாக இனிமேல் புரிந்து கொள்ளாமல் போக மாட்டாய். உன்னை தேடி வந்து எதையெல்லாம் நான் நடத்தி விட்டேனோ இந்த அப்பன் முருகன் இதுவரையிலும் உன்னை சுற்றி வந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உணர்ந்து விட்டேன். இனி நடக்கும் விஷயங்களில் உன் வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கும் விஷயங்களில் உனக்கான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நிமிடங்கள் இனி உனக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தரும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். ஆச்சரியங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதுமே நாம் விரும்பியது நமக்கு நடப்பதை விருப்பத்தை கொடுக்கும்படி நாம் ஆசைப்பட்டது நமக்கான ஆச்சரியத்தை கொடுக்கும்படி இனி நம்மை எப்பொழுதும் இது போன்ற வேதனையில் இருக்க விடாமல் நம்மை படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தெய்வம் எதையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறது என்பதை நிச்சயமாக கடந்து வர வேண்டும். இந்த தெய்வம் எந்த இடத்தில் உனக்கு கை கொடுத்தது, எந்த இடத்தில் உன்னை கைவிட்டது என்கின்ற புரிதலும் உனக்கு இருக்க வேண்டும். தேவையற்ற சிந்தனைகள் இப்பொழுது உனக்குள் இருந்திருந்தால் அதையெல்லாம் என் குழந்தை நீ விட்டுவிடு. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ உன்னை யார் என்று தெளிவாக தெரிந்து கொள்ள. எதுவுமே நமக்கென்று இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் நன்மை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இதுவரையிலும் என் குழந்தைக்கு நான் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே எதை நடத்தியது, எதை உருவாக்கியது என்பதனை கொஞ்சம் கவனித்து சூழ்ந்து நின்ற பிரச்சனைகளும் சுற்றி வந்த வேதனைகளும் உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை தரும். எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையை நீ கடந்து வருவாய். உனக்கென்று நான் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு நிலைகளையும் நீ புரிந்து கொள்வாய். எதிர்பாராதது சில நேரங்களில் உன் வாழ்க்கை நடந்து உன்னை மேன்மைப்படுத்தும் அல்லவா? அதுபோலத்தான் இப்பொழுது நீ எதிர்பாராத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை உண்மைப்படுத்த தயாராக இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. உனக்குள் இருக்கின்ற வெற்றிக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை நன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலுமே மனம் கலங்கி பதறாதே. நான் இருக்கின்றேன் அல்லவா? உனக்காக எப்பொழுதும் நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன் அல்லவா? அப்படி இருக்கும்போது இனிமேலும் என் குழந்தை எதையும் யோசித்து நீ வருந்திக் கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றிலும் நீ சரியாக இருந்து கொண்டு உன்னை தேடி வரும் நேரங்கள் உனக்கு எந்த இடத்திலும் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை அடுத்தடுத்த நிலைகளில் நீ தெரிந்து புரிந்து வாழ்ந்து விடுவாய். இத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாம் நினைக்கும் நேரங்களில் இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது என்று நான் உனக்கு சொல்கின்றேன். அப்படியானால் இன்னமும் கஷ்டங்களை நாம் தாங்கிக் கொண்டு தான் இருக்க வேண்டுமா என்று நினைத்து பதறாதே. பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் தாண்டி வருவாய். பல வேதனைகளையும் பல இன்னல்களையும் தாண்டி நீ வாழ்ந்து காட்டுவாய். உன்னால் முடியும் என்பதுதான் உன்னுடைய நம்பிக்கை.
தன்னம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கை நீ எதையும் எதிர்கொள்ள தயாராகி விட்டாயானால் அது போதும். உன்னுடைய நம்பிக்கை உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக தரும் என்பதை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும். எப்பொழுதும் போல உன் அப்பன் முருகன் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரங்களில் எல்லாம் நான் உனக்கு சொல்வது, நீ வணங்குகின்ற தெய்வங்கள் அத்தனை பேருமே உனக்கு ஆதரவாகவும், உனக்கு ஆறுதலாகவும் உன்னோடு இருக்கிறார்கள் என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லாம் நல்லபடியாகவே உன் அப்பன் முருகன் நடத்தி தருகின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் முருகா போற்றி. நன்றி. வணக்கம்.